வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் அரங்கில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனம் பழுது பார்க்கும் TETA சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் பெஞ்சமின் அவர்கள் தலைமை வகித்தார். அப்போது பேசிய குளிர்சாதன தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைமையான தமிழ்நாடு அனைத்து AC சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் புளோமின் மாசிலாமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் ஏற்படும் இன்னல்கள், துயரங்கள் பற்றி பேசினார். அரசாங்கத்தால் கிடைக்கும் பலன்கள் உரிய நேரத்தில் உரிய நபருக்கு சென்றடைய வழிவகுக்க வேண்டும் என்றும், புதிய பல திட்டங்களை இணைப்பது குறித்தும் அவர் பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைப்பின் முக்கிய விருந்தினர் திரு செக்கிழார் மற்றும் தலைவர் பெஞ்சமின் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனம் பார்க்கும் தொழிலாளர்களுக்கு என்று தனி நல வாரியம் அமைக்க வேண்டும். கட்டுமான நல வாரியத்தில்தான் உறுப்பினராக உள்ளோம். நாங்கள் 10 லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் உள்ளது. எங்களுக்கு தனியாக நலவாரியம் வேண்டும். எங்களுக்கு என்று தனி நலவாரியம் இருந்தால்தான் எங்களுக்கு தமிழக அரசால் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிடம் சமர்ப்பிப்போம். அதேபோல் தமிழக முதல்வரை சந்தித்து கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்றும் பேச உள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.